சமீபத்தில் தமிழகத்தில் நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 234 தொகுதிக்கு தேர்தல் கமிஷன் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1302 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது வகுத்து பார்த்தோம்னா ஒரு தொகுதிக்கு 5 கோடியே 50 லட்சம் வருதுங்க. இவ்வளவு செலவு பண்ணால் மட்டும்தான் இந்த தேர்தல் நடத்த முடியும். ஆனால் ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா இது சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் ஒரே கையெழுத்தில் எம்எல்ஏ ராஜினாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த 5 கோடியே 50 லட்சம் தேர்தல் கமிஷன் தான் செலவு பண்ணுது. இது அரசாங்கத்துக்கு தான் நஷ்டம். இது இவங்க உணர்றதில்லை. இது மக்கள் ஒரு எம்எல்ஏவை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை கேட்குறதுக்கும் வசதிகளை செஞ்சு தர்றதுக்கும் தான் ஒரு எம்எல்ஏ மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க போய் சட்டமன்றத்தில் அந்த துறையை சார்ந்த அமைச்சர்கிட்ட எங்களுக்கு இதெல்லாம் வேணும், என் தொகுதிக்கு இதெல்லாம் வேணும், எங்கள் மக்கள் இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு கோரிக்கை வைப்பாங்க. அவங்க செஞ்சும் கொடுப்பாங்க. இதை வாங்கிட்டு கொடுக்குறதா இவங்க வேலை. ஆனால் இந்த தொகுதி மக்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டு இவங்களை தேர்ந்தெடுத்தாங்களோ அதெல்லாம் புறந்தள்ளிட்டு இவங்க ராஜினாமா அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் இது தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருங்காலங்களில் அதாவது இவங்க எம்எல்ஏவுக்கு போட்டி போடும்போதே இவங்கள்ட்ட ஒரு பிரமாண பத்திரம் மாதிரி எழுதி வாங்கிடணும். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் திடீர்னு ராஜினாமா பண்ணேன்னா இந்த 5 கோடியே 50 லட்சத்தை நான் உங்களுக்கு தந்துடுறேன், அதாவது தேர்தல் கமிஷனுக்கு நான் செலுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு அவங்க போட்டியிடணும். போட்டியிட்டால் மட்டும்தான் அவங்க திடீர்னு ராஜினாமா பண்ண மாட்டாங்க. அதாவது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வேறு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ நோய்வாய்ப்பட்டிருப்பார், அகாலமாக போயிருப்பார். இதெல்லாம் நம்ம இயற்கை தான், அதுக்கெல்லாம் நம்ம வசூல் பண்ண முடியாது. ஆனால் உண்மையிலே வேணும்னு இவங்க ராஜினாமா பண்ணுறாங்கல்ல, இவங்கள்ட்டலாம் கண்டிப்பாக அந்த பணத்தை வசூல் பண்ணணும். பண்ணினா மட்டும்தான் இந்த மாதிரி நடவடிக்கைலாம் நடக்காதுங்க. ஏன்னா மக்களுடைய உணர்வுகளை இவங்க மதிக்கிறதில்ல. ஏன்னா மக்கள் எப்படி இருந்தால் ஓட்டு போட்டுருவாங்க, மறுபடியும் நம்ம அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்பவத்தை தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வசூல் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்காமல் இருக்குங்க. என்னோட கருத்து இது. உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.